ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏங்க என் தம்பியில நீங்க என்ன சொல்லி சரி பண்ணீங்கன்னு தெரியல. அவங்க நான் உங்களை தான் கட்டிக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேங்க இது சரி வராது. ஏன் 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 சரிப்படாது? நான் படிக்காதவங்க. பரவாயில்ல. நான் பட்டிக்காட்டான். பரவாயில்ல. ஏங்க நான் பழைய சோறும் பச்சை மிளகாயும் திங்கிறவன். என்ன போய் அதே பழைய சோறையும் பச்சை மிளகாயும் நானும் சாப்பிடுறேன். சொன்னா கேளுங்க இது சரி வராது. என்ன நீங்க உங்க தம்பிங்க சரின்னு சொன்னா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப முடியாதுன்றீங்க. ஐயோ நான் ஏன் எதுக்கு சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னங்கடா ஸ்டோரியில ட்விஸ்ட்? நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா? அடடா முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. அது வேற என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன சொல்ல போறீங்க? ஐயோ என்ன ரவுடியா இருக்கீங்க? ஏங்க எனக்கு தம்பிகள்லாம் இருக்காங்க, சில பொறுப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஐயம்மா நான் விட மாட்டேன். விடுங்க, யாராச்சும் பாத்து போறாங்க. நான் விடுவேன். என்ன சரோஜா வந்த வேலையை விட்டுட்டு பராக்கு பாத்துட்டு இருக்க? பராக்கு பாக்கலடா, பயாஸ்கோப் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அங்க பாருங்கடா அரவே காடுகளா. எங்க போறீங்க? எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நானு குலசாமிட்ட பூ போட்டு கேட்டு வரேன். ஐயா நம்ம சின்னம்மா கிட்ட விளையாடினுக்குறான், பாத்துக்கினுக்கிறியா? ஒரு வார்த்தை சொல்லு, நான் போய் போட்டு வந்துட்டா. போட்டு வர்றது, கூட்டு வர்றது, புதைக்கிறது இதாண்டா உங்களுக்கு தெரியும். வேற எதுக்கும் மேல் மாடி உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க. பாப்பா அவனை லவ் பண்றது நமக்கு நல்லதுதான்டா. என்ன சொல்ற சரோஜா? ஆமாண்டா, பாப்பு வச்சுதான் அவனுக்கு வைக்க போறேன் ஆப்பு. இப்போதைக்கு கிளப்புங்கடா. சரோஜா சரோஜா வண்டியை கிளப்புங்கடா. வாங்க வாங்க ஐயா. நாம காளையனுடைய பழைய ஏக்கர் செம்மண் பூமியை வாங்கலான்னு போனா அவன் நம்மளோட ஒரு கிரவுண்ட் கரிசக்காட்டுல கைய வச்சுட்டான். என்ன சொல்ற? உங்களுக்கு எல்லாத்தையும் சவுண்டா சொல்லணுமாக்கும். பாப்பா நம்ம வேலையை சுழுவாக்கிருச்சு. புரியலையா? அந்த தங்க சுரங்கம் செலவில்லாம உங்களுக்கு பத்திரமாகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நம்ம பாப்பாவை காளையனுக்கு பேசி முடிச்சு பத்திரிக்கை அடிச்சு நட்டுங்க பந்தக்கால. இருந்தாலும் சாமி ஒன்னு சொன்னா கோச்சுக்கிட மாட்டீங்களே. உங்களுக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. பின்ன என்னங்க பாப்பா கட்டி வச்சா சொத்து புள்ள அங்கிட்டு போயிருமேன்னு பயப்படுறீங்களா? அதான் கிடையாது. நம்மள காட்டிலையும் காளையங்கிட்ட ஜாஸ்தியா இருக்குது சொத்து. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், இழுத்து வச்சு புடிங்கிற மாட்டேன் சொத்தத்தான். அதுக்கப்புறம் அவன் சொத்து நம்ம சொத்து, நம்ம சொத்து அவன் சொத்து, அவன் சொத்து நம்ம சொத்து, நம்ம சொத்து அவன் சொத்து. என்ன சொல்ற? சொத்துன்னு தான் சொன்னேன். நாக்கு கொஞ்சம் ரோல் ஆகுது. டேய் பொட்டுக்கல்ல, புடி புடி நல்லா புடி. எடு எடு எடு. நல்லா அழுத்தி கீழே போடுறா. டேய் ஆமா அம்மா என்னாச்சு புவனா? ஐரம் மீன் கால கடிக்குதுடா. அந்த ஐரம் மீனை புடி புடி. அவ வேற கேக்குறீங்களா? பூவண்ணா. என்னது? அதான் புவனாங்கிறத கொஞ்சம் நீட்டி சொன்னேன். அந்த வெட்டிப்பைய வீரபாகு இருக்கான்ல, அவ குழந்தையாதான் இவ. வீரபாகு சாரோட குழந்தையாவா அவ? வீரபாகு சாரா எப்ப இருந்து இது? இங்க வர்றா கூத்த. வாய்க்குள்ள வரல விடுறத பாரு. சிப்போ ஐயா இங்க வர்ற வெக்கத்தை. ஏக்கரா மண்ணை வாங்கி போட்டவருக்கு திடீர்னு ஒரு பொண்ணு மேல ஆசை வந்துருச்சு. சரி எவ்வளவோ பண்ணி வச்சேன், இதையும் பண்ணி வச்சுட்டு போறேன். இத பாரு, முதலாளி என்ன கூப்பிட்டு விட்டாரு. நம்ம போனா கல்யாணம் பண்ணிக்க அவர் ஆசைப்படுறாரு. என்ன சொல்றீங்க? அவன் ஆசைப்படுறதுக்காக அந்த அயோக்கியனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப அவருக்கு நான் என்னதான் பதில் சொல்றது? முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு போய் சொல்லுங்க. போனா இந்த புள்ளைய பாரு, எப்பத்தாலும் ரீசார்ஜ் பண்ண சொல்லினே இருக்கா. புவனாக்கா 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியல. அந்த குண்டனுக்கு பேச்சு பாருங்க. என்ன பெரிய பேசிட்டு இருக்கா? யாரடா பேச? சும்மா இருங்கடா. ஏன் பிரச்சனை பெருசா இருக்கு? நீங்க வேற புவனா என்ன சரோஜாக்கா நின்னுகிட்டு இருக்க, நீ வாட்டு கண்டுக்காம போய்கிட்டு இருக்க. நாங்க எதுக்கு கண்டுக்கணும்? என்னடா வாழ்ட்டி ஓவரா பேசுற? இவன் கோமன் கூட கட்டாம குளத்தடியில குளிச்சுக்கிட்டு இருந்தவய இவனுக்கு நீளுது வாரு வாய். போங்கடா போங்கடி. இதுக்கு உங்களை துரத்துற? எல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னா. அடேங்க அப்பா, எக்கச்சக்கமா தான் கொட்டி கிடக்குது. இத பார்த்தா எங்க ஐயா விழுந்துட்டாரு போல இருக்குது. உனக்கு என்ன வேணும்? உன் சிரிப்புல 1/4 கிலோவும் அழகுல 1/2 கிலோவுமா கேட்க வந்தேன். அதெல்லாம் எங்ககிட்ட ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கோம். நான் கேட்க வந்தது எங்க ஐயா கல்யாணத்துக்கு கேட்டதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டியாமே, அவருக்கு எங்க குறைச்சலு? சீ கையெடு. ஏ புவனா அட பூவண்ணா நில்லு. என்ன பொசுக்குன்னு கிளம்புற? இத பாரு, இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு மாமா கிட்ட சொல்லிட்டேன். அதே இப்ப உங்ககிட்ட சொல்ற, போய் சொல்லிடு. ஐயா என்னமா புரியுற? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, கல்யாணமே வேணாம். ஆனா ஒண்ணு, எங்க ஐயா ஒரு மாதிரியான டைப்பு. இந்த மாதிரி மேட்டரையெல்லாம் லேஸ்ல விட மாட்டாரு. உனக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லுதேன். நேரா போ, சின்ன பாப்பாவை பாரு, அதுகிட்ட சொல்லு உங்க அண்ணன் எனக்கு பிடிக்கலைன்னு. அவ ஏன்பா நான் எதிர்பார்க்கிற மாப்பிள்ளை இந்த மாதிரி, உங்க அண்ணன் அந்த மாதிரின்னா அவ புரிஞ்சுக்கிடுவா. அவங்க அண்ணன்கிட்டையும் சொல்லிடுவா. ஏன் அத நீ போய் சொல்ல மாட்டியா? உள்ளூர் மாடு என்னைக்கிடி விலை போயிருக்கு? சரி பிரியாமா, இன்னைக்கு தான் ஐயா மனசு சந்தோஷப்பட போகுது. என்ன காய்ச்ச போடுற? எல இங்க வா. செக் போஸ்ட் மாதிரி நான் ஒருத்தங்க நிக்கிறேன், நீ வாட்டுக்கு எங்க ஏறுற? ஐயாவுக்கு காலம் அமுக்க போறேன். அதெல்லாம் இன்னைக்கு அமுக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சு. நீ கிளம்பு. இல்ல எப்போது நான் தானே அமுக்குவேன். நீ அமுக்குறது சரியில்லைங்கிறாரடா, போடா. இல்ல ஐயா வைவாரு. ஐயா வைவாரா?
என்ன இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? ஐயோ காலம் அமுக்குறேன். ஐயாவது கொய்யாவது எனக்கு மூட்டு வைக்கிறேன். உனக்கு தென்னை மரக்குடி என்ன தடை விடுற? பிரியா அம்மா இல்ல, நான் அவங்கள தான் பார்க்க வந்தேன். அவங்க இருந்தா கூப்பிடுங்களேன், நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் தான் உன்னை வர வச்சேன். ஏன் புவனா என்ன பார்த்து பயப்படுறேன்? இத பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அத பிரியா கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் வரேன். எனக்கு கூட இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, உன்னை பார்க்குற வரைக்கும். இப்போ எனக்கு தோணுதில்ல, உனக்கும் தோணும். தோணானோ? பெரிய மனுஷன், நீங்க தப்பு பண்ணாதீங்க. தாவணி விடுங்க, விடுங்கண்ணா. நான் தப்பு பண்றதும் பண்ணாததும் உன் கையில தான் இருக்கு. இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ண தான் ஆசைப்படுறேன். ஒத்துக்கிட்டா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. ஓடி பிடிச்சி விளையாடணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கும் நான் ரெடி. இங்கேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இத பாருங்க, நீங்க பெரிய ஆளு, உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆனா நீங்க என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க வீட்டுல வந்து பேசுங்க, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இதைத்தான் போக நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். நீ வீட்டுக்கு போ, மற்றதெல்லாம் நாங்க வச்சுக்கிறேன். போ, பத்திரமா போ. ஐயா, மாடு முடிச்சு ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிட்டு பழைய மாடு மேல போறீங்களா? கொலைகாரம் பாவீங்களா?